என்று அந்த கஜேந்திரனை ரட்சிப்பதற்காகவே எம்பெருமான் ஒரு பெரிய ஆச்சரியமான அவதாரத்தை எடுத்தான்னு சொன்னார். அதன் பிறகு பெருமாள் சமுத்திர மதனம் கொண்டேன். தேவர்கள்லாம் செய்த அபச்சாரத்தினாலே, துர்வாச மகர்ஷியிடத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அபச்சாரத்தினாலே திரைலோக்கியத்தை மகாலட்சுமித்தாயாருடையதான அந்த சாநித்தியம் போயிடும். அப்ப என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது உடனே ஒரு விஷயங்கள இந்த ஆட்கடல்ல நிறைய பச்சைகளை எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு மேல அமிர்தாவதானம் பண்ணினா ஆட்கடல் நல்லா கிடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் உண்டாகும். அமிர்த பிராசனம் பண்ணுவான்னா நல்ல சக்தி வந்துடும் அப்படின்னு. ஆட்கடலை கடையணும். எப்படி கடையிறது? தேவர்களால் மட்டும் பார்க்கடலை கடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பார்க்கடலை கடையிறதுக்கு அசுராளுடைய தானே சப்போர்ட் வரும். என்ன சுவாமி அசுரால் இருந்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு அவளுக்கும் பகையாச்சு. வாசம் தான் அவன் கொண்டு வர சொல்ல வேண்டியது, நாம உண்மையை கொண்டு போக வேண்டியது. ரெண்டுத்தையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட வேண்டியது. இது எப்படி அகிமூஷிக ஸ்நேகிதம். எலியும் பாம்பும் ஸ்நேகம் பண்ணிக்கிறாங்க உண்டா? விஷ்ணு புராணத்துல அழகா சொன்ன ஒரு பொட்டிக்குள்ள மூங்கில் பொட்டி, அந்த பொட்டிக்குள்ள ஒரு பாம்பு மாட்டின்றது, எலிய மாட்டின்றது. பாம்பு பொட்டிக்குள்ள இருக்கு, எலிய பொட்டிக்குள்ள இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? எலிக்கு அந்த மூங்கில கடிச்சு ரோட சாமர்த்தியம் உண்டு, பாம்புக்கு அந்த சாமர்த்தியம் உண்டோ? கிடையாது. அதனால பாம்பு எலிக்கு சொல்லிட்டு எலியே பத்தியா நான் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ஒரே ரூம்மேட் ஆகிட்டோம். ரூம்மேட்டுக்குள்ள எங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நீ என்ன பண்ற? இந்த மூங்கில கடிச்சு வெளியில போறதுக்கு வழி பண்ணியான நீ என்னால வெளியில போயிடலாம். எலி புத்திசாலியா இருந்ததுன்னா அது எவ்வளோ கூட வாய முடிட்டு இருக்கோ கூட அதுக்கு உயிர் சேரும். அந்த பொட்டிக்குள்ளே இருக்கலாம். அது கடிச்சது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? எலிக்கு ஆபத்து. அது எலி யோசிக்கிறது. கடிச்சது கடிச்ச உடனே பாம்பு சொல்லிட்டு நீ கடிச்சுட்ட, நீ சுண்டரி, சீக்கிரமா வெளியில போயிடுவ. என் சைஸ் சரியா இருக்கா இல்லையா நான் பார்க்க வேண்டாமா? ஒரு தடவை நான் வெளில போய் பார்க்குறேன். ஆஹா தெரியல. அந்த ஓட்ட வழியா பாம்பு வெளியில வந்துட்டு ஓகே இப்போ சரியா இருக்கு, இனிமே நீ வெளியில வரலாம். உடனே எலி வெளில வச்சே பாம்பு அப்படி வாயத்திலிருந்து சுவாமி எது சரி அப்படின்னு வாயத்திலிருந்து எதுக்கு? பாம்புக்கு ஆகாரம் என்ன? எலிதானே. கரெக்டா வாயத்திலிருந்து அந்த எலியை முடிஞ்சுட்டு காத்துட்டு இருக்கு. அது போல தேவர்களோட அசுரர்கள் இப்போ பங்கெடுக்கணும். எதுக்கு? அமிர்தத்தை கிடையாது. அவனை கடைஞ்சா அமிர்தம் நீங்க சாப்பிட்டேன்னா உங்களுக்கு பலம் வந்துடும். தேவர்கள் அசுராவை ஜெயிச்சுடலாம். நாங்கள் அதை எங்க சாப்பிடுறது? அதுக்கு ஆபரத்துட்டே கொடுக்க மாட்டாங்க அசுரால். அசுரால் சுக்கராச்சாரியுடைய பேச்சு கேட்கிறோம். ஆச்சாரியுடைய சம்பந்தம் இருக்கிறதா அவருக்கு க்ஷேமம். அப்புறம் வேற வழி இல்லை, அவன் ஒத்துண்டார். அதை ஒரு கண்டிஷன் போட்டார். கிரணிவோமயம் அகேகே புச்சம் அமங்கலம். பாம்பினுடைய வால் பகுதியை தொடக்கூடாது. பாம்பு வாழை தொடக்கூடாது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். பாம்பு வாழை ஏன் தொடக்கூடாது? தொட்டால் வந்து பல தோஷங்கள் உண்டு. அந்த தோஷத்துக்கு பரிகாரம். தேவர்கள் அசுரர்கள் சொன்னாங்க நாங்களாம் ரொம்ப புனிதமானவா, பாம்பு வாழை பிடிக்க மாட்டோம். தேவர்கள் பார்த்தா நான் என்ன பண்றது? பெருமாள் பிடிக்கிறடா என்ன எப்படி பஞ்சமி சாப்பிட்றது ஒரு வழியா மொத்த புனாயிரம் ஆகிடும். அதான் இருக்கோம். நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு உபன்யாசம் பண்ணேன். அபக்ஷபட்சம் பண்ணால் பிராயசித்தம் பஞ்சமியை சாப்பிடணும். ஹோட்டலில் வெளில போய் சாப்பிடாதீங்களா, சாப்பிட்டா பஞ்சமியை சாப்பிடணும். சரிதான் ஒரு உபன்யாசம் கேட்டார். மறுநாள் உபன்யாசத்துக்கு ஒரு பெரிய வெள்ளி பூஜா கூட இருக்கும். எனக்கு ஒரே ஆசை, நம்ம உபன்யாசத்துக்கு வெள்ளி பூஜா பிரைஸ் கொடுக்க போகிறது. நான் தொண்டை கூட உபன்யாசம் பண்ணிச்சேன், பூஜா இருக்குதுல்ல ஏதாவது போட்டு சாப்பிட்டு ஒரு மோசம் வச்சுருக்காரு போகிறதுக்கு வச்சேன். உபன்யாசம் பண்ணி ஒரு பூஜா போட்டு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம் சுவாமி வாங்கிட்டேன். சுவாமி நாளைக்கு காத்தா வரேன், இந்த பூஜா முழுக்க பஞ்சகடியை ரெடி பண்ணிக்கணும். இவ்வளோ பெரிய பூஜாவில் எதுக்கு பஞ்சகடிக்கும்? ஒரு உதிரடி சாப்பிட போற, இவ்வளோ பெரிய பூஜாவில் எதுக்கு அவனுக்கு என்ன சமாச்சாரம்? என்னால் ஹோட்டலில் சாப்பிடாம இருக்க முடியாது, நீயா சாப்பிடாதேன்ற. இந்த பூஜாவில் பஞ்சகடியை கொடுத்துட்டா நான் எங்காவது ஃப்ரிட்ஜில் வச்சு விடுறேன். நித்தியம் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து ஒரு உதிரடி சாப்பிடுறேன். 6 மாதம் கழிச்சு மறுபடியும் வரேன். அப்பப்போ பஞ்சகடியை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். இருக்குன்றதுக்காக காரியம் பண்ணாமல் பிராயச்சித்தம் இருக்கிறதுக்காக தப்பு பண்ணாமல் இப்போ வேற வழி இல்லை. அசுராவுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒன்னால பார்க்கல கிடையாது முடியாதுன்னு தருவான். அதுக்காக வாழ்பட்ட தேவர்கள் தரப்பட்ட அசுரர்கள். அடுத்தது அந்த பெரிய மலையை கொண்டு வரணுமே, யார் கொண்டு வருது? அதையும் பெருமாள் பண்ணினான். என்னடா அவ்வளோ தூரம் காரியம் பண்றாங்கன்னா பின்ன யாரோ ஒருத்தர்
இன்னொருத்தன் தப்பு பண்ணா, இன்னொருத்தன் சாபம் கொடுத்தான், தொலைஞ்சு போது எவ்வளவு தானே இருக்கும். துர்வாசன் மகாலட்சுமியா தொலைஞ்சு போடணும், சாபம் கொடுத்துட்டார். அப்படி பெரிய மலையை கொண்டு சமுத்திரத்துல போட்டான், மலை முழுக ஆரம்பிச்சது. ஐயோ மலை முழுகிறதுதான் கூர்மாவதாரம் எடுத்து பெருமான் முழுகிறது. அடுத்தது அந்த கயிறை வாசுகியை கொண்டு வந்த ஆட்சி ரெண்டு பக்கமும் அதை இழுக்கணுமே. ஐஎஸ்ஆ மட்டும் ஒரு சத்தம் தவிர இழுக்க முடியும். 1000 தோள்களால் அலைகடல் கடைந்தான். 1000 தோள்களால் அலைகடல் கடைந்தான். இந்த பக்கம் 500 ரூபாய் கொடுத்தான், அந்த பக்கம் 500 ரூபாய் கொடுத்தான். அப்படி இப்படி ஒரு இழுக்கச்சே மிக்சியில ஜாருக்கு மேல மூடிய போட்டு கையை வச்சுக்கலாம். முழுக்க டிஸ்டர்பர் ஆகிடுங்க சுவாமி, மன கிளம்புது. அதுக்காக பெருமாள் அந்த ஒரு அழுத்த வைக்கிறான். வரும்போது கூர்மாவதாரம் ஒரு அவதாரம், 1000 கையோட கடையிற ஒரு அவதாரம், அது மேல அழுத்தது ஒரு அவதாரம். இங்க எவனால ஒருத்தன் பெருமாளை சேவிச்சான். சுகபிரமன் சொன்ன பாகவதத்துல, டேய் பரீட்சித்து, இந்த பைத்தியங்கள் இருக்கிற தேவர்கள் அதெல்லாம் கற்பனார்த்தியாச்சே கண்ண முடிக்கிற கேசுறான். பெருமாளுக்கு என்ன ஆரத்தியாச்சே பெருமாளை கண்ணை தந்து சேவிக்காதுண்டா. மேகஷ்யாமஹா கனக பரிதி கர்ண வித்யோத வித்ரும் மூர்த்ரிப்ராஜத் விருதகஜாம் ஸ்ரக்தரோ ரத்தநேத்ரஹ ஜைத்ரைர்தோர்பிஹி ஜகதபயதைஹி தந்தசூகம் கிரஹீத்வா மத்ரல் மத்ரா பிரதிகிரிவ சோபதோதோ த்ருதாத்ரிஹி. சொக்கி போன சிவாச்சாரியர் ஸ்லோகம். பின்னாடி பவிஷ்ய அவதாரத்துக்கு இங்க பெருமாள் ஒரு ட்ரையல்ஸ் பார்க்கலாம். மேகஷ்யாமஹா கனக பரிதி கர்ண வித்யோத வித்யுன்மூர்த்ரிப்ராஜத் விருதகஜா ஸ்ரக்தரா ரத்தநேத்ரா. பெருமாளுடைய திருமேனி எப்பேற்பட்டது? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் கொண்டராயன் மேகஷ்யாமஹா முகிலுருவம் ஒன்று எம் அடிகள் உருவம் தானே. மேகத்தை போல கண்ணஞ்செடுத்த திருமேனி பெருமாள். அந்த கண்ணஞ்செடுத்த திருமேனியில பொட்டு புட்டு புட்டு புட்டா வெண்மையான பார்க்கடல் திவல தெரிக்கிறதா. எப்படி இருக்கும் அந்த கருத்த திருமேனியில, பெருமாள் திருமேனியில பொட்டு புட்டு புட்டா பார்க்கடல் அந்த வெள்ளை தெரிச்சிருக்கு. கனக பரிதி எதிர் இருக்கிறதோ மந்திரமலை மாதிரி. ஒரு மலை மற்றொரு மலையை எதிர்த்து கடைவரை போல. இவன் யாரு? இவன் எப்பேற்பட்டவன்? மலையப்பன். மலையே திருவுடம்பாய் அழசரி. ஒரு மலை மற்றொரு மலையை எதிர்த்து கடைவரை போல. காதலை கழுத்து போட்டிருக்கானா? மைவண்ணரும் குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாலிலங்கியாட. காதல போட்டு இருக்கிறதா கழுத்து ஆடிக்கிறது, அப்படி முன்னாடி பின்னாடி போட்டு வருது. ஜைத்ரைர்தோர்பிஹி ஜகதபயதைஹி தந்தசூகம் கிரஹீத்வா. தந்தசூகம்னா பாம்புகள். அதை முடிச்சுட்டு ரெண்டு கையா அப்படி கடையலாம். தலைமுடியில அருள் விழுந்திருக்கு. அந்த தலையை எடுத்து முடிச்சுக்கிறது கூட டைம்ல பெருமாளுக்கு போட்டு கடந்துட்டு இருக்க. உடம்புல அப்படி பட்டு போட்டு போட்டு கிழமெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தராவது அந்த கையில இருக்கிற அந்த கயிறை கீழே போட்டு அப்புறமான பார்த்து சேவிச்சுட்டு அப்பொழுதுக்கு என் ஆறாமுதுன்னு அதை சேவிக்கிறத விட்டுட்டு எல்லாம் உப்புச்சாடி கலந்துவது நம்பிக்கை வீட்டுல. சமுத்திரம் என்ன? உப்பு சமுத்திரம் தானே. ஏன்னா உப்பு சமுத்திரத்தை போய் கடவுள் இருக்கு. பிரத்யட்சமா ஆறாவது இருக்குச்சு. இந்த அமிர்தத்தை காட்டவும் அந்த அமிர்த விசேஷம் தெரியலையே. பரீட்சை இதெல்லாம் வேஸ்டா போச்சு. காற்றதாஞ்ச நிலம் மாதிரி இருக்கு. பெருமாளை யாருமே மங்களாசாசனம் பண்ணல. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசேஷம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பெருமாள் அப்படியே கிருஷ்ணாவதாரத்தில் இதே திருக்கோலத்தை காமிச்சார். யசோத பிராட்டி மத்தினால் மோச கொடுத்த தைரவம் கேட்கலையோ, பெரிய அந்த பானையில தயிரை போட்டு கடையச்சே அங்க வந்து பெருமாள் கிருஷ்ணன் நிக்கச்சே அவன் திருமேனியில தயிர் பொட்டுக்கள் தெரிச்சதுன்னா, ஓ இப்படித்தான் திருப்பாற்றலை கடைஞ்ச பொழுது பெருமாளுடைய திருமேனி இருந்திருக்கும்னு சுகபிரமம் சொக்கி போய் பண்ணாங்க. அதுல இருந்து அமிர்தம் வந்தது. உடனே அசுரா அவதரிச்சிருமா பெருமாள் மறுபடியும் மோகினி அவதாரம் எடுத்த அவளை லட்சணம் பண்ணி இவாளுக்கு அமரருக்கு அங்கு அமுதம் ஈந்தவனே 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் சரியை விட்டார். பெருக்கிற சுவாமி வியாக்கியானம்
இத்தனை தேவர்கள் பார்த்து விஜயவாளுக்கு வர வேண்டிய பாகம் வரல. பெருமாளா போய் அந்த அமிர்தத்தை மறுபடியும் தான் பெற்று வந்து இவாளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்ன. அதுல மகாலட்சுமி தாயாருடைய அவதாரம் விராட்டி ஆவிர்வகித்தாள். பேர்பட்ட சர்வேஸ்வரி அத்தனை பேருக்கு அத்தனை பேரும் ஆலோக்கியத்வாம் அமிர்தசகஜே விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தாः சரணமகமம் சாவரோதாः சுரேந்திராः எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துச்சே அந்த கடற்கரையில் ஒரு பெரிய சுயம்பரம் நடக்குது. ஒருத்தர் தலையை சீப்படுத்து வாரிக்கிறார், ஒருத்தர் வாரிந்த சீப்பா அப்படி கரைச்சு விட்டுக்கிறார் தலைய, இன்னொருத்தர் அப்படி காதலை தூக்கி விட்டுக்கிறார், இன்னொருத்தர் காதலை மடிச்சு விட்டுக்கிறார், இன்னொருத்தர் நல்லா இருக்கிற பேண்ட்டை கீழ்ச்சிக்கிறார், இன்னொருத்தர் கீழ்ச்ச பேண்ட்டை போட்டு வந்து நிற்கிறார். ஏன்னா அந்த மகாலட்சுமியை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஆளாக ஒரு காரியம் பண்ணிருக்கோம். இந்த கல்யாணங்கள்ல நமக்கு கஷ்டவித்த வந்துட்டு இருக்காளே 4 நாள் முன்னாடி வந்துருவோம். வந்து கல்யாண சத்திரத்துக்கு போச்சே எல்லா சாமானியம் எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணுவான். எல்லாத்தையும் போய் சாமான் போய் சத்திரத்தில் போட்டு எல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச முகூர்த்தம் அடுத்த க்ஷணம் எல்லாம் ஓடி விடுவோம். திருப்பி அதை வந்து இங்க வச்சாங்க. இப்ப அமிர்தம் கிடைச்சது, எல்லாம் அமிர்தம் கிடைச்சி பார்ட்டி கொண்டாட ஆரம்பிச்சு மறுபடியும் மலையை கொண்டு போய் எடுக்கிறத வைக்க வேண்டாமோ, அந்த வாசனையை கொண்டு போய் எடுக்கிறத எடுக்க வேண்டாமோ, அதுக்குள்ள எல்லாம் பின்னாடி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து நின்று இவன் கையில மாறவே இருக்கிறான். இந்த ஸ்திரீகளுக்கு ஒரு லாஜிக் உண்டு. நான் காளிதாசன் என்னன்னா, அவளை நாம கவனிச்சோம்னா அவன் நம்ம கவனிக்க மாட்டான். அவளை நாம கேவலமா கவனிக்காம இருந்தோம்னா என்ன இது ஒருத்தம் பார்க்காம இருக்கானே நம்மள அப்பதான் பார்ப்போம். இது யாருக்கிட்ட கற்றுக்கோ? மகாலட்சுமி கிட்ட கற்றுக்கோ. லபேதவா பிரார்த்தைத்தான் அவசியம். பாரு, எல்லாரும் செல்வம் தான். மகாலட்சுமி அவளை கொடுக்குறாளா? கொடுக்க மாட்டான். ஒருத்தன் வேற இருக்கான், அவனுக்கு மகாலட்சுமி கொடுக்கணும். இதுதான் விஷயம். இங்க ஒரே கலைவரம். பரமேஸ்வரன் நிற்கிறார், பிரம்மா நிற்கிறார், அப்படியே பார்க்கிறாளா. பார்க்கச்சே ஒருத்தர் அவரவர்களுக்கு சாபாக்ராந்தா சரணமகமம் லப்த்வா பூய ஸ்திரிபுவனம். யாரெல்லாம் தங்கள் பதவிகளை இழந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த பதவி கிடைச்சது. இவர் கடாட்சம். இவரை உதாசீனம் பண்ணிட்டு ஒருத்தர் வேஷ்டி படிச்சு கட்டிட்டு பினாயில் பக்கெட் எடுத்துட்டு தொடர்ந்து வச்சு அருள் தொழில் திருப்பாற்றல் கரையில் இருக்கிறதா. நான் ஒரு இங்க இவ்வளவு அழகா வந்திருக்கேன், என்ன ஒருத்தர் கவனிக்காம இருக்காரு, யாருக்கான அது அப்படின்னு நிறுத்தி பார்க்கலாம். யாரிடத்தில் இவருடைய பார்வை அப்படியே நிலைத்து நின்றதோ அது பரபிரமமானது. ஸ்ரத்தையாவே தேவத்வமஸ்துதே என்று அவன் பரபிரமமானான். பஷ்யதாம் சர்வதேவானாம் ஜெயோ பக்ஷஸ்தவம் ஹரேஹே பிரசவமுததிகன்யே பஷ்யதாம் தேவதானாம் பரம புருஷ பக்ஷ பீடம் அனுபவசஸ்தம். லக்ஷ்மி சகஸ்திரத்துல வெங்கடாபுரி சொன்னார், அம்மா மகாலட்சுமியே, அத்தனை பேரும் பார்த்து இருக்கச்சே நீ நேர போய் வந்திருக்கும் நெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலவேணி மணிவண்ணன் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பெருமான் தெரிவிக்கிற புஷ்பத்தை சாத்தி மாலையை போட்டு அவனுடைய திருமார்களை போய் உட்கார்ந்து ஏன்னா இத்தனை பேரும் விராட்டிக்கும் பெருமாளுக்கும் குழந்தைகள் தானே. குழந்தைகள் இருக்கிற தாயாரும் தந்தையாரும் ஏகாந்தமா இருப்பதற்கு சாஸ்திர சம்மதம் தானே. அதெல்லாம் பெருமாள் விராட்டியும் பண்ணலாம் என்பதாக அந்த லக்ஷ்மி கல்யாண விசேஷத்தெல்லாம் வந்தித்த. அதன் பிறகு பாவனாவதார வைபவத்தை சொன்ன பெருமான் கஷ்யப பிரஜாபதியிடத்தை அதிதி தேவி கேட்கிறா, என் பிள்ளைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாளே, மகாபலியினுடையதான ஆதிக்கத்தில் என் பிள்ளைகள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர்கள் பிரார்த்திக்கிறார். கஷ்யப சொல்றார், அஹோ மரியாதம் புஷ்பமோ, வேண்டியம்மா எனக்கு மனைவியா இருந்து எத்தனையோ தத்துவங்களை உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன், இன்னும் உனக்கு வைராக்கியமாக சரி பரவாயில்ல, உனக்கு நான் ஒரு அனுகிரகத்தை பண்றேன், எவ்வளவானே உனக்கு பிள்ளையா இருப்பான் உயர்ந்த பயோவிரதத்தை உபதேசம் பண்றான். ஏன்னா எத்தனையோ ராஜரிஷிகள்லாம் மகான்கள்லாம் இருந்திருக்கேன். ஜடவர்களுடைய உபாக்கியம் சிவன் பாகவதத்தில் எவ்வளவு பிரசித்தமானது. ஜடவர்களுடைய உபாக்கியானதுன்னா 7 நாள் போடவே போடாது. ரகுவன மகாராஜாவுக்கு எப்படித்தான் தத்துவங்களை உபதேசம் பண்ண சாலக்கிராம கஷேத்திரம் புண்ணியமான அந்த கஷேத்திர விசேஷத்தை தபஸ் பண்ண மகாத்மான் ராஜரிஷி என்று பெயர் பெற்றவர். அப்படி யார் யாரும் இருந்திருக்கா. ஆனா எல்லாருக்குமே செல்வம்ன்றது சாஸ்திரமா இல்லை. ரிஷபதேவர் வைராக்கிய செய்தர். அந்த ரிஷபதேவர் வாய்ப்புள்ள கூழாங்கல் அவைக்கிண்டு தான் பித்தனை போல சஞ்சாரம் பண்ணினார் ரிஷபதேவருடைய மகாத்மியத்தை சொல்றார். ஒரு சமயம் 12 விஷயங்கள் துர்பிக்ஷம் ஏற்பட்ட பொழுது ரிஷபதேவர் தன்னுடைய தபோ மகிமையினாலே அந்த லோகத்துல மழை பெய்ய வச்சார். பூமி முழுக்க தேங்கிட்டு நாளெல்லாம் தெங்கள் மும்மாறி பெய்தது என்று ரிஷபதேவருடைய வைராக்கியத்துடைய தபசித்தியை சொல்றார். அவள்லாம் இருந்தாலே இப்ப இருக்காளான்னு கேட்டா இல்லையே. க்ஷோணி கோண சதாம்ச பாலகலா துர்வார கர்ப்பானலா தேசிகன் பெரிய ராஜ்யம் இல்லையே. எதிரி பெரிய ராஜ்யம். உன் பிள்ளைகள் என்ன சாஸ்திரமா, உன் பிள்ளைகளுக்கு என்ன அந்த தேவ பதவிங்கிறது சாஸ்திரமானு கேட்டார். ஒத்துக்க முடியல அந்த அம்மாவுக்கு. என் பிள்ளைகள் க்ஷேமமா இருக்கணும்,
அதுக்காக ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணணும்ன்றா வயோவிரத உபதேசம் பண்ற. வயோவிரத உபதேசம் பிரகாரம் நதி பிரவாகத்தில் அபிமுகமாக அந்த நதியில் தீர்த்தாமணி வயசு சம்பா அரிசி இதனால் சமைக்கப்பட்ட அன்னத்தை உண்டு கொண்டு அமாவாசை என்று பன்றியினுடைய மூக்கினாலே கடறப்பட்டதால் அந்த மண்ணை உடம்புல பூசிட்டு இவள் பிரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்படி ஒரு உயர்ந்த வயோவிரதத்தை அந்த அம்மா அனுஷ்டிக்கிறார். ஆவணி மாசம் சுக்லபக்ஷம் ஸ்ரவண நட்சத்திரம் துவாதசி திதி அபிஷேக் முகூர்த்தத்துல பெருமாள் குழந்தையா இருக்கிற உபேந்திரன் என்னும் திருநாமம் இந்த குழந்தை. உபேந்திரா இந்திரஸ்ய அனுஜானத்துவம், இந்திரனுக்கு தான் தம்பியாக அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடனே உபநயனம் பண்ணி வைக்கிறார். உபநயனம் பண்ணா பூமி தேவி கிருஷ்ணாஜலம் கொண்டு கொடுக்குறார், பார்வதி தேவி விக்ஷாபாத்திரம் கொடுக்குறார், சூரியன் சத்திரம் கொண்டு கொடுக்குறார், பிரகஸ்பதி பூனம் கொண்டு கொடுத்தார், பிரகஸ்பதி தான் பூனம் கொடுத்தார், அந்த பிரகஸ்பதி ஒரிஜினல் பூனம் கொண்டு கொடுக்குறார், விஷ்ணு முச்சியில ஒரிஜினலாவே சக்கரவர்த்தி போட்டு கொண்டு கொடுக்குறார். ஒருத்தர் ஆளாக ஒண்ணு அந்த பிரம்மச்சாரிக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் கொடுத்தா. பூமி தேவி கௌபிகத்தை கொடுத்தா, ஆளாக ஒண்ணு கொடுத்தார். கிளம்பின அம்மாவை சேவிச்சார். என்னம்மாங்க அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணு, நான் போற காரியம் எனக்கு க்ஷேமமா இருக்கணும். கட்டாயம்தாப்பா சௌக்கியமா இருக்க பரம க்ஷேமமா இருப்பேங்க. கிளம்பினார். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்ணாடியில பார்த்துக்கலாம்னு பார்த்துட்டேன். பார்த்துட்டா தெய்வா தீரம் என்னன்னா அந்த திருவாரூர் மகாலட்சுமி தாயை முடிச்சு பார்த்தது. ஆதினார் மொழி லௌகிகார மாதிரி தட்டாட ஊற்றிக்கிறாரு, கச்சம் இல்லாமல் இருக்கவே மாட்டாரு. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்படி தட்டாட ஊற்றிட்டாரே, என்ன சமாச்சாரம், பூர்ணகாரம் ஒன்றும் சரியா இல்லை, ஒன்றும் புரியலையே, என்ன விஷயம்னு பார்க்குறான். இவ்வளோ போய் அழைச்சிட்டு போக முடியுமா? நாளைக்கு சபைக்கு போனா பத்தியா என் நைட்டிக பிரம்மச்சாரி ஆன்மீதி ஸ்வைஃப், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? என் நைட்டிக பிரம்மச்சாரி அனாமித்தி ஸ்வைஃப் தான். அதனால ஒத்துப்பாடா, அது ஒத்து வருமா கிடையாதுன்னு சொல்லி ஏங்கம்மா கொஞ்சம் இறங்கறியாங்க. எங்க போற கையில் இருக்கிற கமண்டல் முறையும் பொத்துன்னு நல்ல சகனம் போ. இன்னைக்குதான் உபன்யாசம் முடியுது, கடைசியில் ஒரு நாள் போய் உட்காரலாம் பார்த்தா இன்னைக்கும் முடியாது போல இருக்கு. அதனால எங்க போற சொல்லுங்க, சொல்லலாம் வெட்கம். என்ன சொல்றது? பிச்சைக்கு போறேன். ஏற்கனவே சரஸ்வதி பார்வதி அமர்ந்து இருக்கா, இந்த லட்சுமி பாலா ஆத்துக்காருக்கு தள்ளிப்படி போனாமல் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. நீ வேற பிக்ஷா எடுக்க போறீங்களா? இல்லையம்மா நிறைய நான் வருவேன், உன்னை போய் அழைச்சி போக முடியும், நீ பொண்டாட்டியாச்சே, பொண்டாட்டியை நான் போட்டுருக்கிற வேஷத்துக்கு அது சரியில்லை. சுவாமி சரியோ தப்போ அதெல்லாம் முடியாது, நான் வந்தா தான் உனக்கு கிடைக்க முடியும், பிக்ஷை கிடைக்கணும். சரி வேற வழி இல்லை, உன்னே ஒன்று சொல்றேன், என் காரணமும் தலையை நீட்டு வெட்ட பார்த்தாருன்னு பிக்ஷோச்சிதம் பிரகடகம் பிரதாசிரமஸ்துவம் கிருஷ்ணா ஐந்து எழுதியாது அப்படியே எழுதணும். ஐந்து எழுதி இந்த சபையை அலங்கரிக்காது. அதன் பிறகு அப்படியே உண்மையாக நடக்கும், அப்படியே எழுது.